டைரக்டர் ராஜமௌலி டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதை விடவே ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த படத்தை நம்ம கவுண்டர் அடிப்படையில் பார்க்க போகிறோம். இதையும் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன்னா, ஆக்சுவலி யூடியூப்பில் வந்து நிறைய பேர் ஹிட் ஆர் ஃப்ளாப் போட்டிருக்காங்க. அது தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமான்ட்டு எல்லா சைட்லேருந்தும் வந்திருக்கு. ஆக்சுவலி ஹிந்தி சினிமாவில் கூட போட்டிருப்பாங்க. ஆனால் அவரோட படங்களை கவுண்டர்ன்றது எந்த ஒரு லாங்குவேஜ்லையுமே பண்ணல நினைக்கிறேன். ஆக்சுவலி தெலுங்குல தான் ஒரு ரொம்ப ப்ராப்ளம். பார்க்க போனால் அவரோட ஒரிஜினல் ரீஜனல் லாங்குவேஜ் தெலுங்கு தான். அங்கே கூட அவரோட படங்களோட கவுண்டர் பார்க்காத மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலி அது பார்க்கலன்றதை தாண்டி அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா இவர் 12 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த 12 படங்களும் மிகப்பெரிய வேற லெவல் வெற்றியான படங்கள் தான். அதுல கதை அம்சமா நிறைய பேருக்கு வந்து எல்லா படமும் தனித்தனி கனெக்டபிள்ல எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஒரு படத்தை விட இன்னொரு படம் கதையில வந்து சில பேருக்கு ஓவர்டேக் பண்ணலாம். ஆக்சுவலி வெற்றிலையும் அதில் சம்திங் ஓவர்டேக் பண்ணிருக்கு. நிறைய ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதனால அந்த கவுண்டர்ன்றது அவ்வளோ லேசான ஒரு விஷயமே கிடையாது. பட் நம்ம ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி கவுண்டர் பண்றதுக்கான ஸ்கோப் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி இல்லை நிறைய பேருக்கு முரண்பட்ட கருத்துக்கள்லாம் வந்துன்னா கமெண்ட்ல என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. நம்பர் இருக்கும் அபவுட்ல, அதை பார்த்துட்டு ரொம்பவே மன உளைச்சல் ஆகிறவும் கவுண்டரை பார்த்துட்டு அப்படின்னாக்கா வாங்க நம்ம தீர்த்துக்கலாம். என்னோட ரீசனை மோஸ்ட்லி நான் கவுண்டரில் சொல்லி தான் பேசுகிறேன். உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயம் வரக்கூடாதுன்ட்டு. அதையும் மீறி உங்கள் கவுண்டர் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குனாக்கா ஆக்சுவலி என்னால் என் சைடு பாயிண்ட்டை கிளியர் வியூடாக சொல்ல முடியும். ஆக்சுவலி அதுதான் கரெக்ட்னு சொல்ல வரல. என்னோட எல்லா கவுண்டர்லையும் மோஸ்ட் ஆஃப் எனக்கான பாயிண்ட் இருக்குன்னு சொல்ல வரேன். சரி வாங்க இப்போ நம்ம ராஜமௌலி டைரக்ட் பண்ண திரைப்படங்களை கவுண்டர் பேசிக்ல யூடியூப் வரலாறுலேயே முதல் முறையாக நம்ம சேனலில் போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் 12வது இடத்துல பார்க்க போகிற படம் ஷை. இந்த ஷை நம்ம ராஜமௌலிக்கு 3வது படம். ஆக்சுவலி ராஜமௌலி நம்ம இப்போ எல்லாருக்குமே பிரம்மாண்ட டைரக்டராக தெரிஞ்சிருக்கும். அவரோட முதல் பிரம்மாண்ட படைப்பா இந்த ஷை படம் தான் இருந்தது. ஏன்னா 2004 10 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி அது அன்னைக்கு டைமில் பெரிய சூப்பர் ஸ்டாருங்களுக்கே அந்த அளவுக்கு பட்ஜெட் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க தயங்கின ஒரு பட்ஜெட். நிதின் மாதிரி வளர்ந்து வர ஒரு ஹீரோக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் பல பேரால் பார்க்கப்பட்டது. அதை தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சுவலி வேற லெவலில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். இதை ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக நம்ம ராஜமௌலி எடுத்திருந்தாரு. ஸ்போர்ட்ஸ்னா கிரிக்கெட், ஃபுட்பால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் கிடையாது. இது ரக்கியோ என்னவோ ஒரு அந்த ஃபுட்பால் மாதிரி ஒன்று இருக்கும். ஆக்சுவலி அது ஃபுட்பால் மாதிரி ஏதோ குளோபல் சைஸில் இருக்காது, பப்பாயா மாதிரி ஏதோ ஒரு சைஸில் தெரியும். அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தை வேற லெவலில் செம கமர்ஷியலாக எல்லாராலையும் ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோட இந்த படத்தை எடுத்திருப்பாரு. ஆனால் இதில் பெரிய மைனஸே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் 10 கோடி பட்ஜெட்டில் எடுத்தது தான். ஏன்னா 10 கோடியில் இந்த படம் எடுத்தாலும் இந்த படம் 12 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ஒரு லாபமான படமாக ஆக்சுவலி இது ஒரு ஹிட் படமாக தான் மாறிச்சு. அதுவும் ரிவ்யூலாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம்டாக சூப்பர் ஹிட் படம், பிளாக் பஸ்டர் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து நிதின் மாதிரி ஹீரோக்கு வெற்றி படங்களாக இருந்தாலும் 12 கோடி வருமானம்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆக்சுவலி இதை பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஹிட் லெவலாக இருந்தாலும் ஓவராலாக உங்களுக்கு அந்த 12 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் 2004 அதை பார்க்கும்போது அது பிளாக் பஸ்டர் படமாக தான் இருக்கும். நம்ம கவுண்டரில் 11வது இடத்துல பார்க்க போகிற படம் சத்ரபதி. இந்த சத்ரபதின்றது நீங்கள் நிறைய பேர் சரத்குமார் நடிச்சு தமிழில் வந்த படம் பார்த்துருக்கலாம். ஆனால் இது தெலுங்குல வந்த சத்ரபதி. ஆக்சுவலி தமிழில் சத்ரபதின்ற பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் அங்கே வந்திருக்கும். ஆனால் அங்கே அந்த சத்ரபதி வேற லெவல் செம்ம போடு போட்ட படம் தான் சொல்லணும். ஏன்னா மிகப்பெரிய ஆக்ஷன். நம்ம தமிழில் கூட ராஜமௌலியோ ஏதோ ஒரு பேரில் வந்து சந்திரமௌலி நினைக்கிறேன் ஏதோ ஒரு பேரில் டப்பிங்கில் இருக்கும். பார்க்கணும் பாருங்க. குருவி படம்லாம் இருந்தல அந்த கான்செப்ட்லாம் அதுல இருந்து எடுத்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்கும். எனிவே நம்ம பிரபாஸ் வந்து இந்த படத்தில் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. அவருக்கும் ராஜமௌலிக்கும் முதல் கனெக்ஷன் இந்த படம். இந்த படமும் தெலுங்குல 10-12 கோடி பட்ஜெட்ல தான் எடுக்கப்பட்டது. ஆக்சுவலி அப்பவும் பிரபாஸ் வந்து வளர்ந்து வர ஹீரோ தான். அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட்ன்றதுலாம் பெரிய விஷயம் தான். ஆக்சுவலி பாக்ஸ் ஆஃபீஸாக பார்த்தா இந்த படம் வந்து ஒரு 20 கோடிக்கு மேலே எடுத்துச்சுங்க. 25 கோடி இடையே எடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த படமும் தெலுங்கு வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பிளாக் பஸ்டர், சம்மர் ரன்னிங் டே, அது எல்லாமே நம்ம ராஜமௌலி படத்துக்கு வந்து ரொம்பவே வந்து எல்லாத்துக்கும் வர ஒரு வெற்றிக்கு தான். அதை தாண்டிலும் தெலுங்கு மக்கள் வந்து ஆக்ஷனில் வேற லெவலில் வந்து விரும்பி பார்க்குறவங்க அதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் இந்த சத்ரபதி அந்த டைமில் கொடுத்தது. நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் யமதொங்கா. யமதொங்கா படம் ரிலீஸ் ஆகும்போது என்டிஆரோட மார்க்கெட் லைட்டாக வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படம் ரிலீஸ் ஆகி அவரோட மார்க்கெட்டை மிக பெருசாக மறுபடியும் உயர்த்தினார் சொல்லணும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம என்டிஆருக்கு வந்து ஒரு முதல் மிகப்பெரிய வேற லெவல் பிளாக் பஸ்டர் கொடுத்து அவரை வந்து மிக பெருசாக உயர்த்தின ஒரு பெருமை கண்டிப்பாக ராஜமௌலிக்கு இருக்கு. ஸோ அதை திருப்பியும் என்டிஆரோட வரலாறுல பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி இந்த படம் ஆந்திர மக்களை மிக பெருசாக கவர் பண்ணிச்சு. ஏன்னா அங்கே இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ன்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. யமதொங்கான்றது ஆக்சுவலி இந்த யமனுக்கான இந்த இந்திரலோகத்தில் நாளாகப்பன், அப்புறம் அந்த காலத்தில் யமன் இந்த மாதிரி நிறைய நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஃபேண்டசியாக சில படங்கள் இருக்கலாம். ஆனால் தெலுங்கு சினிமாவில் அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் நிறைய படங்கள் இருக்கு. அந்த ஒரு பேட்டர்னில் அழகாக வேற லெவலில் கமர்ஷியலாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி செமையாக என்ஜாய்மெண்ட் பண்ண வச்சிருப்பாங்க அந்த மக்களை. இந்த படத்துக்கு பட்ஜெட்றது வந்து ஒரு 15 கோடிக்கு மேலே அவரோட எல்லா படத்தை விட இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுறாரு. செலவு பண்ண எப்படி இருக்குல்ல, ஏன்னா பிரம்மாண்டமாக காட்டணும் அந்த யமலோகத்தெல்லாம். ஆக்சுவலி அதுக்கேற்ற ஒரு மிகப்பெரிய வசூல் வரலனாலும் அன்னைக்கு 25-30 கோடிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸாக தான் பார்க்கப்பட்டது. அதை தாண்டி கமர்ஷியலாக இந்த கதைக்காலம் எல்லாருமே மிக பெருசாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுச்சு. அதனால இந்த படமும் தேட்டரிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டுங்கிறது மெகா ஹிட்ன்றலாம் தாண்டி பிளாக் பஸ்டர்ன்றே சொல்லலாம். படத்துக்கும் டபுள் மடங்கு லாபம் கிடைச்சிச்சு. ஆக்சுவலி யமதொங்கா உங்களெலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் சினிமாவில் பிடிக்காம இருக்கலாம். ஆனால் தெலுங்கு சினிமாலாம் இது வந்து ஒரு செமையான ஃபன் மூவி, செமையான என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருந்தது. நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் விக்ரமர்குடு. இந்த விக்ரமர்குடுன்றது வந்து ஒரு தெலுங்கு படம். ஆக்சுவலி இது மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே தெலுங்கு படம் தான். தமிழ் டப்பிங்கில் வந்து அங்கங்கே ஏதாச்சும் டிவி சேனலில் வாங்கி வச்சிடலாம், பார்க்கணும் பாருங்க. ஷை மட்டும் இருக்குமான்னு தெரியல.
ஆக்சுவலி இந்த விக்ரமார்குடு தெலுங்கு படமாக இருந்தாலும் தமிழில் சிறுத்தை வந்து பார்த்தீங்களா, ஹிந்தியில் கூட வந்து ரவுடி ராவத்தர்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படம்ன்றது நிறைய லாங்குவேஜில் ரீமேக் செய்யப்பட்டது. அந்த எல்லா லாங்குவேஜ்லையும் வேற லெவல் மிகப்பெரிய வெற்றியாச்சு. ஆனால் அதை காட்டிலும் தெலுங்குல வந்து கம்மியான வெற்றி தான் சொல்லணும். ஏன்னா தெலுங்குல இப்போ ரவி தேஜா, அனுஷ்காக்கெல்லாம் செம்ம பீக் மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் இந்த படம் வந்திருந்தாலும் ஒரு 25 கோடி கிட்ட தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. இந்த படத்துக்கு 2006 வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸாக இருந்தாலும் ஆக்சுவலி படமே 10-12 கோடி கிட்ட எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி கண்டிப்பாக இந்த படம் வந்து தெலுங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு சம ரிவ்யூ, நிறைய விஷயங்கள் எல்லாமே இங்கே பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. ஆனாலும் நம்ம ராஜமௌலின்றது வந்து ஒரு பிரம்மாண்ட டைரக்டர், மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி நம்ம ராஜமௌலியோட அந்த ஒரு ஹிட் கவுண்ட்ன்றது வேற லெவல் டாப்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த விக்ரமார்குடு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு படமே நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல தான் வைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் மரியாடு ராமண்ணா. இதுவும் ஒரு தெலுங்கு படம் தான். ஆக்சுவலி இந்த படம் தமிழில் வந்து வல்லவனுக்கு புல்லுமா இதுன்னு நம்ம சந்தானம் ரீமேக் பண்ணியிருப்பார். தமிழ் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான லாங்குவேஜ்ல இந்த படம் ரீமேக்ல போயிருக்கும். ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சுனில் வந்து தெலுங்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேற லெவல் காமெடினா இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோ ஹீரோவா போட்டோ, அதுவும் 6 பேக்லாம் வச்சு 8 பேக்லாம் வச்சு ஒரு காமெடினா அப்படியே கதையை நகர்த்தினாலும் கடைசியில் ஹீரோயிஸ் எல்லாம் கொடுத்து ஒரு சம படமாக இந்த படம் தெலுங்குல மிக பெருசாக ஆடியன்ஸை கவர் பண்ணிடுச்சுன்னா சொல்லும். ஏன்னா 10-15 கோடி உள்ள பட்ஜெட்டில் எடுத்த இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 35-40 கோடி வந்து ஒரு டாப் ஹீரோக்கு வர வசூலை வந்து ஒரு சாதாரண காமெடி நடிகருக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸாக கொடுக்க வச்ச ஒரு படம். அதெல்லாம் ராஜமௌலியோட எக்ஸ்ட்ரானரி மேஜிக் தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி இந்த மரியாடு ராமண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த படமாக நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு. ஆக்சுவலி மரியாடு ராமண்ணா கதையாக வந்து உங்களுக்கு பிடிக்குமா, விக்ரமார்குடு பிடிக்குமா, இல்லை வந்து சத்ரபதி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கதை அம்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேற வேற கவுண்ட்னு வரும். பட் நான் ஹிட் அனலைசிஸில் ரொம்பவே பெருசாக கமர்ஷியலில் எந்த படம்லாம் டாப்பில் வரும்ன்றதை தேடி தேடி பார்த்து கவுண்டர் பண்ணிட்டு இருக்கேன். பிடிச்ச படமாக கேட்டிங்கன்னா எனக்கே வந்து உங்களுக்கு மரியாடு ராமண்ணா விட விக்ரமார்குடு தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். ஆனால் படம் ஹிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மரியாடு ராமண்ணான்றது அங்கே தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர்ன்றது ஆல் டைம் ஒரு பிளாக் பஸ்டர் ரேஞ்சிலே வைக்கலாம். ஏன்னா காமெடி ஆக்டருக்கு இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்ததும் கிடையாது, வரப்போறதும் கிடையாதுன்னு சொல்லலாம். நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போற படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1. இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் 1 தான் நம்ம ராஜமௌலியோட முதல் படம். இது வந்து நம்ம ஜூனியர் என்டிஆர் இருக்கார்ல, அவரோட 2வது படம். ஒரு முதல் படத்திலேயே வந்து கமர்ஷியலிட்டி கொடுத்துட்டாலும் ஆள் வந்து என்டிஆரோட பேரன், கொஞ்சம் குண்டாலாம் இருப்பார். அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அவரோட டான்ஸ் எல்லாம் பிளஸிங்காக இருந்தது. ஸோ அது ஸ்டூடெண்ட் நம்பர் 1ல இன்னும் வேற லெவலில் அவரை ஜோவியலாக மாற்றி விட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த தெலுங்கு மக்கள் எல்லாருமே என்டிஆரை மிக பெருசாக வந்து கொண்டாடினவங்கன்றதை தாண்டி கும்பிட்டவங்கட்டே சொல்லலாம். அவங்களோட ஒரு வாரிசாக இருந்த என்டிஆர் வந்து அந்த காலேஜுக்கான அந்த ஒரு விஷயத்தெலாம் வந்து ரொம்பவே பெருசாக பண்ணியிருப்பாரு. இங்கே நம்ம தமிழில் சிபிராஜோட ஸ்டூடெண்ட் நம்பர் 1 பார்த்துருப்பீங்களா, அந்த படத்தோட ரீமேக் தான். ஆக்சுவலி இந்த கதை அம்சம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிங்க. அது தெலுங்குல வந்து அந்த காலேஜ் வெர்ஷன்றதுலாம் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. ஆக்சுவலி படம் வந்து 1-2 கோடி பட்ஜெட் ரொம்ப மினிமம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர்ல அவரு. ஆனால் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக அசால்ட்டாக 10 கோடிக்கெல்லாம் மேலே வந்து செம்ம கலெக்ஷன் கொடுத்தது. பார்க்க போனால் 10 டைம் ப்ராஃபிட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மெகா பிளாக் பஸ்டர் படமாக ஸ்டூடெண்ட் நம்பர் 1 இருந்தது. மெகா பிளாக் பஸ்டர்லாம் இல்லைங்க, இதையும் நம்ம ஆல் டைம் பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு புது டைரக்டருக்கு இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் கிடைக்குமான்றதுலாம் பெரிய விஷயம். அதான் அந்த பட்ஜெட் ப்ராஃபிட் ரேஞ்செலாம் கணக்கு பண்ணி பார்த்துங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தை நம்ம மெகா பிளாக் பஸ்டர் சொன்னாலும் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் இதையும் சொல்றதுல தப்பு இருக்காது. நம்ம கவுண்டரில் 6வது இடத்துல பார்க்க போற படம் சிம்மாதிரி. இதுவும் தெலுங்கு படம் தான். நம்ம ஜூனியர் என்டிஆர் தான் இந்த படத்துலயும் ஹீரோ. நம்ம ராஜமௌலியோட 2வது படம். முதல் படத்தில் இட்டு கொடுத்த ஜூனியர் என்டிஆரை வச்சு இந்த படத்தை எடுக்கிறாரு. ஆக்சுவலி முதல்ல ஒரு 2 கோடி கிட்ட பட்ஜெட் எடுத்தவர் இந்த படத்தில் வந்து ஒரு 6-7 கோடிக்கு மேலே பட்ஜெட் எடுத்துறாரு. ஏன்னா அதான் கலெக்ஷனில் காட்டிட்டார்ல தான் யாருன்றத ராஜமௌலி முதல் படத்திலேயே. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் படம் ஒரு பெரிய வெற்றி தான். அந்த அளவுக்கு இந்த படம் வெற்றி வருது பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு வெற்றியா, அதை விட டபுள் படங்கு வெற்றி தரும்ன்ற மாதிரி 25 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட, அதுவும் 2003 டைம்லேயே வந்து ஆக்சுவலி இதெல்லாம் வந்து சான்சஸே இல்லை. ஏன்னா மிகப்பெரிய டாப் ஹீரோ படங்கள்லாம் ஆக்சுவலி அன்றைக்கி ரேஞ்செலாம் தமிழ் சினிமாவோட தெலுங்கு சினிமா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்போ வந்து விஜய், அஜித் இந்த மாதிரியான ஹீரோக்கள் படம், கமல் படம்லாம் கூட சொல்கிறேன், அந்த படங்களே இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணும். அந்த 25 கோடி கிட்ட பட்ஜெட்டுன்றதை வந்து நம்ம சிம்மாதிரியில் என்டிஆர் மூலமாக ராஜமௌலி அடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி அந்த சிம்மாதிரின்றது தெலுங்கு சினிமாவே தீப்பிடிக்க வச்ச ஒரு படம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படத்தோட ரன்னிங் டேன்றது வந்து வேற லெவல் மாதம் 50 நாள் 100 நாள்னு சொல்லிட்டு அந்த தேட்டரோட லிஸ்ட்லாம் போட்டாலே வந்து பேப்பரில் பக்கம் பத்தாது, அவ்வளோ தேட்டருக்கில் ஓடிட்டு இருந்தது. எக்கச்சக்கமான மிகப்பெரிய ஒரு ரன்னிங் டே 1 இயர் கிட்டலாம் அங்கே மேலையெல்லாம் கூட ஓடி இருக்கும் சொல்லலாம். அதாவது இந்த சிம்மாதிரின்றது பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபயர் மட்டும் இல்லாமல் ரன்னிங் டே ஃபயர்ன்றதும் இருந்தது. ஆக்சுவலி அவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கே. இது என்னடா படம்னு கேட்டிங்கன்னா தமிழில் வந்து ஃப்ளாப் ஆன கஜேந்திரா படம் தான். இது பார்க்க போனால் நம்ம பாட்சாவோட கான்செப்ட் தான். அதில் சின்னதாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அங்கே எடுத்து வச்சிருப்பாரு. என்னவோ தெலுங்கு ஆடியன்ஸ் என்டிஆர், ராஜமௌலி உங்கள் எல்லாரோட மேஜிக்கும் சேர்ந்து பற்றிக்கிச்சு. ஸோ இந்த படம்லாம் வந்து அசால்ட்டாக ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் சமையான ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படம். ஆக்சுவலி இந்த படத்தோட வெற்றியெல்லாம் நம்ம தமிழில் இருக்கவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆனால் 2003 2004
தெலுங்கு தேசத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட வெற்றியை பற்றி. சரி, ஓகே, நம்ம 12 படங்களை இது வரைக்கும் வந்து 7 படத்தை பார்த்துட்டோம். இதுலேயே வந்து பல பிளாக் பஸ்டர், பல மெகா பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர்லாம் பார்த்துட்டோம். நம்ம ராஜமௌலி வந்து 12 படம் எடுத்திருந்தாலும் 12 படத்தையும் வெற்றி கொடுத்தவர். இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமா வரைக்கும், ஏன் வேர்ல்டு சினிமாவில் எந்த டேரக்டரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எடுத்த எந்த படத்துலையும் தோல்வியே பார்க்காதது, பாக்ஸ் ஆஃபீஸ் லாஸே பார்க்காததுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது தான் அந்த 7 படத்தை பற்றி கான்செப்டாகவும் சொல்லியிருக்கும். நிறைய படங்கள் வந்து பல மொழிகளில் ரீமேக் ஆகிருக்கு. தமிழ்லையும் ஒரு சில படங்கள் வந்து டப்பிங்கில் வந்து நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கு. நிறைய வியூவர்ஷிப், நிறைய வந்து பிடிச்ச ஒரு படமாக அந்த மாதிரிலாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு மேலே பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஃபிலிமாக மாறுறது. ஏன்னா தான் தெலுங்கு ரீஜனல் லாங்குவேஜாக இருந்தாலும் அதை ஷார்ட்டாக சொல்லனா, இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் வெறும் ட்ரைலர் தான் கண்ணா. இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்குது. ட்ரைலரே இப்படின்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வாங்க போய் பார்த்துரும். நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல இருக்க படம் நான் ஈ. இது நான் ஈங்கிறது நம்ம தமிழ் லாங்குவேஜ்லையும் சேர்த்து எடுத்திருந்தாரு. ஆனால் தெலுங்கு தான் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ ஈகா இந்த படம். இந்த படத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு தமிழில் வந்து ஒரு படம் டப்பிங் வெர்ஷனில் கொடுத்து ஹிட் அடிச்சதுனால இந்த படத்தை வந்து தெலுங்குலையும் லைட்டாக பைலிங்குவல் பண்ணி சின்ன சேஞ்ச் ஆஃப் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் இட் தெலுங்கு தான். ஆக்சுவலி எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த VFX அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மிக பெருசாக பயன்படுத்தி இருப்பார். அதை தாண்டி அந்த படத்தில் ஸ்கிரிப்டடாக வெறும் அதுதாங்க ஹீரோ படத்தில் அப்படின்னு சொல்லி அதை வச்சு என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற அந்த கேள்வியை வந்து மிக பெருசாக தகர் தெரிஞ்ச படம். ஹாலிவுட்டையே மிரள வச்ச படம். அவர் இந்த படத்தில் வந்து முதல் முறையாக 100 கோடி கிட்ட பட்ஜெட் எடுத்துக்கிறாரு. அதுக்கெல்லாம் வந்து 100% வந்து வேற லெவல் வர்த்தான ஒரு படமாக இந்த படம் இருந்தது. ஏன்னா அந்த பட்ஜெட்லாம் மிக பெருசாக வந்து அந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கும். அதுதான் ஹாலிவுட்டுக்கே சவால் விட்ட படம்ன்ற. அவனுங்களாம் வந்து என்னது 100 கோடியில் எடுத்தீங்களா, 1000 கோடி தேவைப்படுறா இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறதுக்கு, என்னடா பிசுறு தட்டாமல் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களே வாய்ப்பிழந்து பார்த்த ஒரு படமாக ஈகா இருந்தது. இந்த படம் வந்து நம்ம தெலுங்கு மட்டும் கிடையாது, தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ்லேயே 100 நாள் ஓடிச்சு. தெலுங்குலாம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ரெக்கார்டு. அது தாண்டி நம்ம இந்தியன் லெவல்லையும் இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் தான். எல்லா இடத்துலையும் பார்க்க போனால் இந்த படம்லாம் டோட்டலாக பிளாக் பஸ்டர்லாம் அடிச்சு சொல்லலாம். இந்த படத்தோட அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சை வச்சு பார்க்கும்பொழுது தெலுங்கு சினிமாலேயே ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்த படம் தான் முதல் முறையா. அப்படி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி படம் நம்ம நான் ஈ படத்தை சொல்லலாம், ஈகா படத்தை சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் ராஜமௌலியை பற்றிலாம் பேசணும்னா பெருசாக போயிடும். ஸோ நம்ம இட்வெர்ட்டிக்கு அந்த ஒரு ரேஞ்ச் மட்டுமே பார்த்துப்போம். நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போகிற படம் மகதீரா. மாவீரன் சொல்லிட்டு நம்ம தமிழ்லையும் வந்து அதே டைமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாவீரன் நம்ம தமிழ்லையும் இந்த படம் வந்திருக்கும். இந்த படம்ன்றது யமதோங்காக்கு அப்புறம் எடுக்கிறார். யமதோங்காலேயே கொஞ்சம் பட்ஜெட் அதிகப்படுத்தி அந்த ஃபேண்டசி விஷயம்லாம் காட்டிட்டாரு. அதை தாண்டி வேற லெவல் ஃபேண்டசி காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ பட்ஜெட்டும் 40 கோடி கிட்ட அந்த ரேஞ்சில் தேவைப்படுது. அந்த பட்ஜெட்ன்றலாம் தெலுங்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட். ரொம்பவே யோசிச்சு தான் அந்த படத்தை எடுத்தாங்க. ஏன்னா 2009 வந்து ராம் சரண் மாதிரி ஒரு டாப் ஹீரோலாம் கிடையாது. அப்போ தான் வளர்ந்து வர ஹீரோ. அதை தாண்டி நம்ம ராஜமௌலி வந்து என்னதான் நிறைய பிளாக் பஸ்டர் கொடுத்து நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் பண்ணியிருந்தாலும் அவருக்கே வந்து ஏன்பா உன் படத்துலேயே இது வரைக்கும் வந்து இந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்துடலையே, அவ்வளோ பெரிய பட்ஜெட் கேட்குறியே அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேள்விகள்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கேள்விகள்லாம் இல்லை. ஏன்னா வேற லெவலில் செம்ம ஃபேண்டசி படம் தான் சொல்லி ஆகணும். ரொம்ப அந்த பூர்வ ஜென்ம விஷயங்கள், இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற விஷயங்கள் சொல்லிட்டு ஸ்க்ரீன் பிளேயில் விளையாடி இருப்பாங்க. ஸ்டோரியிலலாம் ஸ்டோரிங்கிற போது தான் இங்கே விஜேந்திர பிரசாத்னு சொல்லிட்டு அவரோட அப்பா தான் வந்து நம்ம ராஜமௌலிக்கு நிறைய ஸ்டோரி ரேஞ்சில் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். ராஜமௌலி வந்து பொதுவாக ஸ்டோரிங்கிறத அவர் பண்ணாமல் நிறைய பேர்கிட்ட வாங்கி பண்ணி அதை செமையாக படம் பண்ணிடுவார். ஆனால் அவரோட அப்பா அவர் கூட ஸ்டோரி மூலமாக கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் அவரோட உயரங்கிறது அல்டிமேட்டாக ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மகதீரெல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம சவுத் இந்தியன் சினிமாலேயே சங்கர் தான் பெரிய டேரக்டராக இருக்காரு. அவர் 2007 தான் அந்த சிவாஜி படம் மூலமாக பெருசாக பட்ஜெட் பண்ணுறாரு. அதுக்கு 100 கோடி வந்துடுச்சு. ஆனால் தெலுங்கு சினிமா நம்ம வந்து தமிழ் சினிமா அளவுக்கு இல்லைன்ட்டு பயந்துட்டு இருந்த ஒரு சினிமா தான். ஆனால் அதெல்லாம் வந்து உடச்செறிஞ்சு இந்த படம் 40 கோடி அஞ்சில் படம் எடுத்திருந்தாலும் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றதை அடுத்த 2வது வருஷத்துலேயே வந்து ராஜமௌலியோட அந்த மகதீரா படம் தெலுங்கு சினிமாவில் வாங்கி காட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணதை தாண்டி சங்கருக்கே வந்து மிகப்பெரிய போட்டியை கொடுத்தது. ஏன்னா அவர் தான் பிரம்மாண்ட டேரக்டராக இருந்துட்டு இருக்கார் சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியாலேயே. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய டஃப் கொடுத்த படமாக இந்த மாவீரன் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த நானிலெல்லாம் வந்து சங்கரா இவர் இன்னும் டாப்பில் இருக்காரையா, மேலே போயிட்டு இருக்காரு அப்படின்னு போது சங்கரில் நானும் தான் பெருசாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் காட்டிட்டு இருந்தாரு. எனிவே இதுக்கு முன்னாடி சாதாரணமாக இருந்த நம்ம ராஜமௌலி இந்த மாவீரன் மகதீரா படத்து மூலமாக கண்டிப்பாக வந்து சவுத் இந்தியன் லெவலில் வந்து பெரிய டைரக்டர் அப்படின்ற அந்த ஒரு போட்டிக்குள்ள மிக பெருசாக வந்து நுழைஞ்சிட்டாருன்னு சொல்லணும். இந்த படத்தோட வெர்டிகா கண்டிப்பாக 40 கோடியில் எடுத்திருந்தாலும் டபுள் மடங்கு மேலே தான் லாபம் வந்திருக்கனாலும் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் பிளாக் பஸ்டர்லாம் கிடையாது. ஒரு செம இண்டஸ்ட்ரி ஹிட் படம். ஏன்னா தெலுங்கு சினிமா எதிர்பார்க்காத ஒரு கலெக்ஷன். இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்ட்டு நம்பின ஒரு கலெக்ஷன். மிஞ்சி போனால் 60 கோடி வரும் தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்து அதை தாண்டி இந்த மகதீராங்க தெலுங்கை பொறுத்த வரைக்கும் 1000 நாள் வரைக்கும் ஓடி இருக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி படமாக மகதீரா மாறிச்சு தெலுங்குல. தமிழ்லையும் மாவீரன் சொல்லிட்டு இங்கே டப்பிங் படம்லாம் பெருசாக ஓடாது. ஆனால் இந்த மாவீரன் இங்கேயும் 50 நாளைக்கு மேலே நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம் தியேட்டரிக்கல்ல. அப்புறம் டிவிலலாம் போடும்போது வந்து வேற லெவலில் ஜனங்க ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த கவுண்டோன்றதை வந்தீங்கன்னா தமிழ் ரேஞ்சை வச்சுலாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ராஜமௌலின்ற வந்து தெலுங்கு டேரக்டர், அதை தாண்டி வந்து ஒரு சவுத் இந்தியன் டேரக்டர், இந்தியன் டேரக்டர். ஸோ நம்ம எல்லாத்தையும் மெச் பண்ணி தான் பண்ணி ஆகணும். நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம்
பாகுபலி பார்ட் 1 ராஜமௌலியோட மிகப்பெரிய சிக்னேச்சர் ஆஃப் படம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் ஆரம்பித்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 2008 வரைக்கும் தெலுங்கு சினிமாவில் வந்து ஒருத்த வாயா புழக்க வச்சு அத்தனை பெரிய வாய் புழக்க வச்சுட்டு 2009 வந்தவர். 2012 சவுத் இந்தியா வாயே புழக்க வச்சிருந்தா சொல்லணும் நானி படம் மூலமா. ஆனால் இந்த பாகுபலி படம் மூலமா டோட்டல் இந்தியன் சினிமா வாயே புழக்க வச்சிருந்தா சொல்லணும். ஏன்னா இந்தியன் சினிமாவோட நம்பர் 1 மூவியா பாகுபலி ஆச்சு பாக்ஸ் ஆஃபீஸில். அதுக்கு முன்னாடி இருந்த பாக்ஸ் ஆஃபீஸ் படமா உங்களுக்கு 3 Idiots தான் இருந்தது. 2009 வந்த படம் 300-350 கோடி இருக்கும். அதுக்கப்புறம் எந்த படமும் அந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுக்கவே இல்லை. எல்லாம் 100 கோடி 150-200 கோடி வரதே வந்து தட்டு தடுமாறிட்டு தான் இருந்தது. எவ்வளோ பெரிய ஹீரோ படங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பட்ஜெட் படங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த பாகுபலி படம் ரிலீஸ் ஆகும்போது 500-600 கோடி கிட்ட வந்துருச்சு. எல்லாருமே மிக பெருசாக மிரள வச்ச ஒரு படமாக இந்த படம் இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் மாறின தாண்டி படமாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா படம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இந்த படம் இன்னைக்கு ரேஞ்சில் நிறைய ட்ரோல் பண்ணப்படுது, காப்பி பண்ணி அது பண்ணிடலாம். ஆனால் அன்னைக்கு ரேஞ்சில் இந்த படம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் மிகப்பெரிய பிரம்மாண்ட படம். ஆக்சுவலி இந்த பிரம்மாண்ட படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சங்கர்லாம் ஏமாத்துறையா பாகுபலி தான் இனிமேல் டாப்புன்ற அந்த ஒரு ரேஞ்சை வந்து சவுத் இந்தியன் சினிமாவிலேருந்து சங்கர்ன்ற அந்த பிரம்மாண்ட டைரக்டர் பேரை தூக்கிட்டு ராஜமௌலின்ற அவரோட பேரை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த பாகுபலி வந்து பெரிய ஹிட்டானதை தாண்டி இந்த படத்தோட அந்த ஐப்புன்றதையும் வந்து படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து தக்க வைக்கிறதுலையும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருப்பாரு. மனுஷா வந்து உங்களுக்கு படத்தை பிரம்மாண்டமாக எடுக்கிறதாகட்டும், அந்த ஸ்டோரி அந்த ஒரு ரேஞ்ச் ஆகட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகட்டும், ரன்னிங் டே ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணுவார். ஆக்சுவலி இந்த படம் மூலமாக பிரபாஸை இந்தியன் சினிமாவே மிரள வைக்கிற ஒரு டாப் ஹீரோவாக மாற்றிட்டார். அங்கங்கே ஒவ்வொரு லாங்குவேஜில் இப்போ ஒவ்வொரு டாப் ஹீரோ இருந்தாலும் இன்னைக்கு இந்தியனில் நம்பர் 1 ஹீரோவா பாகுபலி நம்ம பிரபாஸ் மாறி இருக்காருன்னு தான் சொல்லணும். பாகுபலியோட புகழ்லாம் பேசணும்னா எங்கேயும் ஆகும். இந்த படத்தோட ஹிட் வெட்டிலாம் கேட்டிங்கன்னா 100% இல்லைங்க 1000% தமிழ் சினிமாவில், தெலுங்கு சினிமா இல்லை, இந்தியன் சினிமாவுடைய நம்பர் 1 இண்டஸ்ட்ரி ஹிட் மூவின்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி இந்த பாகுபலிக்கு அப்புறம் இந்தியன் சினிமாவில் யாரெல்லாம் பெரிய டைரக்டர்பா அத்தனை பேரும் ஓரம் கட்டுங்க, அண்ணனை மட்டும் கொஞ்சம் முன்னாடி விடுங்கன்ற அளவுக்கு ராஜமௌலி அவரோட நேமை வந்து மிக பெருசாக பண்ணிட்டாரு. எவ்வளோ பேசி என்னங்க படம் பாகுபலி படத்தை பற்றிலாம் நம்மளால பேசி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தெரிக்க விட்ட சம மாசான வெற்றி தான் சொல்லணும். 2015 நம்ம இந்தியன் சினிமா அந்த சினிமா வரலாற்றிலேயே வேற லெவலில் மிகப்பெரிய எங்கேயோ பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்த அப்பேற்பட்ட படமே நம்ம டைரக்டர் ராஜமௌலியோட ஃபிலிமோகிராஃபியில் 3வது இடத்துல தான் இருக்கு. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போற படம் RRR. ரணம் ருத்ரம் ரவுணம் எனவோ தமிழில் இந்த பேர் வந்தது. என்னவோ RRRன்றதுக்கு நிறைய மீனிங் இருந்தாலும் ஒன்று ராம் சரண், இன்னொன்று NTR அவர் ராமாராவ் அவரோட பேர், அப்புறம் நம்ம ராஜமௌலி அந்த RRR. ஆக்சுவலி இந்த படம் வரும்போது எப்பவுமே நம்ம ராஜமௌலி வந்து ஒரு 3-4 வருஷம் கேப் எடுத்துக்கிறாரு அவரோட மகதீரா இட்டுக்கு அப்புறமே. ஆக்சுவலி அது எல்லாத்துக்குமே அந்த படத்துக்குள்ள ஒர்த்து இருந்திருக்கு. அதை தாண்டிலும் இந்த படத்துக்கு 5 வருஷம் கேப் எடுத்துட்டாரு தான் சொல்லணும். அதுக்கு வந்து ஒர்க்குன்றதை தாண்டி அந்த கொரோனா பீரியட் இந்த டைம்லேயே மாட்டிக்கிச்சு ஆக்சுவலி படம். எனிவே இந்த மாதிரிலாம் டைமில் வந்துட்டு இருக்கும்போது கொரோனா டைம்லலாம் வந்து அந்த பட்ஜெட் ரேஞ்செலாம் வந்து இவர் கஷ்டப்பா அப்படின்ட்டு அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் இவர் எடுக்கிறது கஷ்டப்பா. ஏன்னா படம் வேற 400 கோடி 500 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறதா பேசிட்டாங்க. ஆக்சுவலி இங்கே மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம். அதுவும் ஹிஸ்டாரிக்கல்லேயே வந்து நம்ம பாகுபலி மாதிரி ஹிஸ்டாரிக்கல் கிடையாது. இது ஒரு சுதந்திர போராட்ட படம். சுதந்திர போராட்ட படத்தை இவ்வளோ பெரிய பட்ஜெட் எடுத்தால் எப்படி இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வரும்? இது கண்டிப்பாக நம்ம ராஜமௌலிக்கு லாஸ்ட்டில் தான் போய் முடியும், இல்லை மினிமம் ப்ராஃபிட்டில் தான் போய் முடியும். அவரோட பேர் வந்து ரொம்ப பின்னாடி போகுதுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பெரிய ஹைப்பில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ இந்த கான்செப்ட் எடுக்கிறாரு. அதுவும் இது வரைக்கும் அவர் எடுத்த கான்செப்ட்லாம் கூட ஹிஸ்டாரிக்கலாக எல்லாரும் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இது வந்து தெலுங்கு தேசத்துக்கோசம் போராடின 2 சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி தான் படம் எடுக்கிறாரு. அதை ஒரு இந்தியன் லெவல் டைரக்டர் வந்து இவ்வளோ ஒரு சின்ன கான்செப்டுக்குள்ள எப்படி இந்தியன் நீட் அடிக்க போறாரு, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ரொம்பவே பெருசாக இந்த படத்து மேலே இருந்தது. அது எல்லாமே வந்து படம் ரிலீஸ் ஆன அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீனை பார்க்குற வரைக்கும் தான் சொல்லும். பார்த்ததுக்கப்புறம் ராஜமௌலி வந்து மனுஷன் வந்து சான்சஸே இல்லைன்ற அளவுக்கு பேசியிருக்கணும். இது வெறும் ட்ரைலர் தான்ற மாதிரி. அதுக்கப்புறமும் படத்துக்குள்ள எவ்வளோ விஷயம்லாம் பண்ணி அந்த RRR படத்தை ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு வந்து எந்த அளவுக்கு கமர்ஷியலாக ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டம் தர முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து 100% கொடுத்து வச்சிருப்பாரு. ஆக்சுவலி மனுஷனுக்கு இருக்க பேர், அதுவும் படத்தோட ரேஞ்சு, இது எல்லாமே அந்த கொரோனா மாதிரியான அந்த நிறைய தேட்டரிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி 1200-250 கோடி கிட்டே இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிச்சு. இது அவரோட முந்தைய படத்தோட விட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கம்மியாக இருந்தாலும் அன்னைக்கு இருந்த அந்த ஒரு டைமில் இந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் தான். அதை தாண்டிலும் இந்த படம்ன்றதும் பார்த்தீங்கன்னா ராஜமௌலிக்கு இன்னொரு ஐப்புன்றதை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்புறம் இன்னும் நிறைய பேசினா பெருசாக போங்க, ஏதோ பெருசாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பேசுறதுக்குலாம் வந்து வார்த்தைகளே இல்லாத ஒரு மிகப்பெரிய வேற லெவல் டைரக்டர் நம்ம ராஜமௌலி. இப்படி ஒரு டைரக்டரை இது வரைக்கும் இந்தியன் சினிமா பார்த்தது கிடையாது, இனிமேல் பார்க்க போகிறதும் கிடையாதுன்ற அளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயமா இது வரைக்கும் நான் கவுண்டர் கொடுத்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த கவுண்டர் நிறைய மிஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலி பார்க்க போனால் நம்ம 5வது இடத்துல இருந்து எல்லாத்தையுமே நம்பர் 1 இடத்துக்கு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு படம் சலச்சதில்னு சொல்லி ஆகணும் எல்லா விதத்துலையும். ஆனால் இந்த கவுண்டர்ன்றதை தாண்டி இப்போ முதல் இடமா என்ன வரும்னு தெரியும். இது நிறைய பேருக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இல்லை, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்து நான் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன். அதெல்லாம் சொன்னால் வீடியோ வந்து கண்டிப்பாக இங்கே டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும். நான் வீடியோ பற்றி தான் பேசுகிறேன், ஆனால் தேவையில்லாமல் ஏன்டா வளவலன்னு பேசுகிற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த கவுண்டருக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து லைட்டாக வச்சு நம்ம கொடுத்தாகணும்னு இருக்கு. இப்போ எனக்கு வந்து ரியல் கவுண்டராக நான் பண்ணணும் வெற்றி படங்கள், கமர்ஷியல் படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகுபலி பார்ட் 1 நம்பர், மாவீரன் 2,
இல்ல நானி 2 நானி 3 போயிடும். இந்த படங்கள் தான் டாப் 3 குள்ள வைப்பீங்க. அப்புறம் 4வது இடத்துல ட்ரிபிள் ஆரோ இல்ல 5வது இடத்துக்கோ வைப்பீங்க. இப்படி தான் நிறைய பேருக்கு வந்து கவுண்ட் டவுன் இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் நான் இந்த ஒரு கவுண்ட் டவுன் பண்றதுக்கான ரீசன்றது வேற ஒரு விஷயத்தை தான் இங்க நான் அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நானியை விட மாவீரன் அதுக்கு முன்னாடி வந்ததுக்கான அந்த விஷயங்கள் நிறைய உள்ள இருந்திருக்கு, பட்ஜெட் இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய என்னால வந்து வார்த்தையால அடக்கி பெருசா இந்த கவுண்ட் டவுன்குள்ள கொடுத்துட முடியாது. இப்ப ட்ரிபிள் ஆரை வந்து நான் இவ்வளோ டாப்ல வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் பெருசுன்றதை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ் கவுண்ட் டவுன் பண்ணலாம். நம்ம அதுக்கெல்லாம் ஏன் மேலே வச்சிருக்கேன் கேட்டீங்கன்னா இந்த கான்செப்டை வந்து ஹிட் அடிக்கிறாரு பார்த்தீங்களா மனுஷன். இது வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு கான்செப்ட் தான் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. தெலுங்கு சினிமாவில் தெலுங்குல இருந்த ஒருத்தவங்களை வச்சு இந்தியன் ஹிட் அடிக்கிறாரு. அதை தாண்டி இந்த படம் வரும்போது கொரோனா இருந்தது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பெரிய படமும் வலிமை, பீஸ்ட், எதற்கு துணிந்தவன், ஏன் கேஜிஎஃப் கூட இந்த டைமில் தான் வந்தது. ஸோ அவ்வளோ பெரிய அந்த டைமிங்லேயே இந்த அளவுக்கு பெரிய கலெக்ஷன். இந்த மாதிரி எனக்குள்ள நிறைய விஷயங்கள் அனலைசிஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் தயவு செஞ்சு என்னால் இந்த ஒரு வீடியோக்குள்ளே அடைக்கிட முடியாது. அப்படி நான் நிறைய விஷயங்களை அடக்காமல் லைட்டாக அடக்கினா கூட நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சின்ன புலதனமாக வந்துடுறாங்க, ரொம்ப பேசுகிறடான்ட்டு. உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தர விரும்புகிறேன். ஆக்சுவலி இந்த படம்லாம் நான் எதனால் நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன்ட்டு இதுதான் நான் நிரந்தரம் நான் சொல்லவே வரல. நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு மனசு, யாராலுமே கவுண்ட் கரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க பண்ண கவுண்ட் இன்னொருத்தவங்க அப்படியே ஒத்துக்கிறதுக்கு அவங்க ரோபோட் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் வேற வேற திங்க், எல்லாருக்குள்ளேயும் வேற வேற வியூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டரில் வரும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கவுண்டரில் நம்பர் 1 இடத்துல பார்க்க போகிற படம் பாகுபலி பார்ட் 2. பாகுபலி பார்ட் 2 நம்ம நம்பர் 1 இடத்துல பண்ணியிருக்கோம்னா ஆக்சுவலி இங்கே நம்ம கமர்ஷியல் கவுண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வெற்றியின் அடிப்படையில் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 1800 கோடின்றது 2000 கோடி வரைக்கும் திருப்பி நிறைய இடத்துல ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது 1800 2000 crore வரைக்கும் இந்த படம் போகுது. ஆக்சுவலி படமாக இந்த படம் வந்து பல பேரை கவர்ந்து தான். மற்ற படங்கள்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான சில நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸாக இந்த படம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சினிமாலேயே நம்பர் 1 படம். ஏன்னா பாகுபலி அதுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் பிகே வந்து உங்களுக்கு அடிச்சு பாகுபலியோட அந்த ஒரு ரெக்கார்டை முறியடிச்சது. ஆனால் 600-650 கோடி அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கு 2017 இந்த பாகுபலி 2 வரும்பொழுது 1500-1800 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ். ஆனால் இந்த படத்தையும் வந்து உங்களுக்கு தாங்கள் வந்து அதுவும் வந்து இந்த பாகுபலிக்கும் தாங்களுக்கும் சம போட்டி பாக்ஸ் ஆஃபீஸில். இது நம்பர் 1 அது நம்பர் 1ன்ற பேச்சு கண்டிப்பாக இருக்கும். எனவே அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பருங்கிறது பார்த்தீங்கன்னா வேற லெவல். ஸோ இங்கே வெற்றின்னு பார்க்கும்போது நம்ம என்ன தான் அந்த மிக்ஸ்டு ரிவ்யூ அதெல்லாம் பார்த்தாலும் இங்கே தேட்டரிக்கல் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்புறம் ஆடியன்ஸ் இதுலேயும் சாட்டிஸ்ஃபைட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வெற்றியில் இதுவே பெருசாக இருக்குன்ற காரணத்தால் இந்த படம் தான் கண்டிப்பாக ஹிட் கவுண்ட் பண்ணும்போது நம்பர் 1ல வரும். ஆக்சுவலி இத்தனைக்கும் பாகுபலி வந்து பார்ட் 1 வரும்போதே பார்ட் 2லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் பார்ட் 2 வந்திருக்கும். இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த காரணத்தால் தான் இவ்வளோ பெரிய வசூல் அடிச்சிச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டை விட இந்த படத்துக்கான சில விஷயங்கள் படம் ரீதியாக ஆடியன்ஸ் கிட்ட கம்மியாக இருந்ததுனாலும் அந்த பிரம்மாண்டன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகுபலி 1 ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்க மாட்டார். எனிவே அந்த பேருங்கிறதே இந்த படத்தை மிக பெருசாக காப்பாற்றி எங்கேயோ வேற லெவல் உச்சத்தில் கொண்டு போய் வச்சிருச்சு. சரி ஓகே, இன்னும் பேசினா எவ்வளோ பேசிட்டு போகணும், எனக்கு தொண்டை வர வலிக்குது. அடுத்து நம்ம ட்ரிபிள் ஆர் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இன்னமும் அவரோட இன்னொரு படத்தை அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கார். பெருசாக நிறைய விஷயம் வச்சிருக்காரு. மகாபாரதத்தை வந்து 2-3 பார்ட்டாக பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. 5 பார்ட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய அவர்கிட்ட ஒரு பெரிய திங்கிங் இருக்குது. ஸோ அவரோட திங்கிங்கில் இதுக்கு மேலே என்ன மாதிரியான ஒரு படம் வரப்போகுதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்தியன் சினிமாக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம பாகுபலி ஆக்சுவலி ராஜமௌலியோட காலம் இன்னும் ஒரு 30 வருஷம் இருந்ததுன்னா அவர் இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் இன்னும் 2-3 படங்களை கொடுத்து இன்னும் கூட நான் கொஞ்சம் நிறைய படங்களை கொடுத்து தமிழ் சினிமா நம்ம இந்தியன் சினிமாவை மேலே விட்டுருக்கணும். அதை தாண்டி ஒரு ஹாலிவுட்லேயும் வந்து ஒரு படம் எடுத்து இந்தியனுக்கே ப்ரௌட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெருமையும் அவர் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஹாலிவுட்ல நிறைய பேர் கிறிஸ்டோபர் நோலன் அப்புறம் அந்த ஜேம்ஸ் கேமரூன் இந்த மாதிரி ஆட்களுக்கே வந்து சவால் விடுற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டடா ஒரு படம் கண்டிப்பாக பண்ணாருன்னா அது என்னதான் தெலுங்கு மனுஷனாக இருந்தாலும் இந்தியனுக்கு ஒரு ப்ரௌடாக இருக்கும். பாப்போம் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டிலே பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தவர் நம்ம ராஜமௌலி. அவர் எதை தொட்டாலும் தொலங்குதுங்க. ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காம 2-3 வருஷத்துக்கு ஒரு படம் தாராளமாக கொடுத்துட்டே இருக்கலாம். எனிவே படம் ரொம்ப நாளாக வந்து அறிவிக்காமே இருக்காரு. அறிவிக்கணும், அடிக்கடி படம் பண்ணணும். ஏன் தான் ஒரு ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பெரிய டேரக்டர்லாம் இப்படி ஆகிறாங்க தெரியல. சங்கர் ஆகட்டும், ராஜமௌலி ஆகட்டும், ஒரு ப்ரௌட் பண்ணணுன்றதை யோசிக்க மாட்டாங்க. தெலுங்கு சினிமாவிலேருந்து அப்படியே தமிழ் சினிமா, சவுத் இந்தியன் சினிமா, அப்புறம் இந்தியன் சினிமாலாம் வந்தவர் ஏன் ஹாலிவுட்டில் போய் ஜெயிக்க முடியாதுன்னு யோசிக்கிறாருன்னு புரியல. பார்ப்போம், காத்திருப்போம். ஹாலிவுட்டையே மிரள வைக்கிற மாதிரி நம்ம ராஜமௌலி இன்னொரு படம் கொடுப்பாருன்ட்டு. சரி, இப்போ நம்ம அந்த வீடியோலாம் முடிச்சாச்சு. இருந்தாலும் அந்த கவுண்ட் ஒன் கன்க்ளூஷன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துட்டு இருக்கும். அது எனக்கும் இருக்குது. அதனால தான் நான் வந்திருக்கேன். விக்ரமன் நம்ம தமிழில் வந்து அவருக்கும் அவ்வளோ பெரிய 5 படங்கள் போட்டி இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கெலாம் கூட நம்மளால் ஒரு பாயிண்ட் எடுக்க முடியும். ஆனால் ராஜமௌலிக்கு அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் தமிழ்நாட்டில் இருக்கோம். அவர் தெலுங்கில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் தெலுங்குலேயே இருந்திருந்தாலும் எல்லாம் இந்தியா ஃபுல்லாகவே அவரோட படங்கள் போயிருக்கு. ஸோ ஒவ்வொரு இதையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் நான் போஸ்டர்லாம் கன்வே பண்ணதுலேயே நீங்கள் மாவீரன்
மாவீரன் தான் நம்பர் 1ல் வரும்னு நினைப்பீங்க. எனக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா ராஜமௌலி டைரக்ஷன்லேயே மாவீரன் எனக்கு நம்பர் 1 ஃபேவரட். ஸோ எனக்கு நம்பர் 1 அதான் சொல்லிட்டு நான் வச்சிருவேன். இன்னொன்று வந்து ரன்னிங் டேவும் அதிகமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதிகமான சென்டரில் ஓடி இருக்கு. இதை மட்டுமே பார்த்துட முடியாதுல்ல. இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தாக்கா இப்போ அது வந்து உங்களுக்கு 2 டைம் ப்ராஃபிட் தான் இருந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு அதை விட காட்டிலும் பாகுபலி இருக்குது பார்த்தீங்களா. பாகுபலி வந்து இந்தியாவே கதற விட்ட ஒரு படம். ஸோ அதுக்கு மேலே எப்படி நம்ம மாவீரனை வைக்க முடியும்? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது. அப்புறம் நீங்கள் இப்போ மாவீரன் தான் சரி ஓகே, மகதீரா தான் வந்து உங்களுக்கு அதிகமான ரன்னிங் டேன்னு சொல்லி நீங்கள் கொடுக்க பார்க்குறீங்க. ஓகே, ஆனால் இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமௌலி அந்த தெலுங்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஐப்பை கிரியேட் பண்ணிட்டாரு. 1000 நாளைக்கு வந்து போக்குரி அப்புறம் பாளையா படங்கள்லாம் அந்த ஒரு ரேஞ்சில் வந்து இதுக்கும் ஓட்டணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வச்சிடலாம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடியே அவரோட 2வது படம் சிம்மாதிரியே பார்த்தீங்கன்னா 100 நாளைக்கு அதிகமான தேட்டர், 125 நாள், ஒரு வருஷம் சொல்லிட்டு அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்செலாம் வேறு. அன்னைக்கு ரேஞ்சில் அந்த படத்தோட ரன்னிங் டே ரேஞ்சு, அன்றைய படத்தோட தேட்டரிகள் இதை மாதிரி வந்து சிம்மாதிரியை தூக்கி இன்னும் நான் டாப்பில் வச்சுட்டு பாகுபலி 2லாம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வாங்கிச்சிங்க. நானிக்கெலாம் மேலே உங்களுக்கு சிம்மாதிரியை கொடுத்தா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நம்மளால் ஒரு கன்க்ளூஷனே வர முடியாது. அதனால் இங்கே நான் சொல்ல வரதுனா இந்த இட்வெர்டிக்கில் நம்ம பண்ணால் கூட ஒவ்வொரு படம் ஒவ்வொரு இதில் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதுதான் நம்பர் 1 ஒரு இடத்த கொடுக்க முடியாது, இதுதான் இதுக்கு மேலேன்றதை அவ்வளோ தெளிவாக பண்ணிட முடியாது. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ரிவ்யூ மூலமாக எனக்கு இந்த படம் டாப்பில் கொடுங்க, எனக்கு அந்த படம் டாப்பில் கொடுங்கன்ட்டு வரும். ஸோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நிறைய பேர் என்ன மாதிரி ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வேறு யாராச்சும் வீடியோ பண்ணும்போது அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கூட அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ண வரவங்க அந்த ஒரு கவுண்டனையும் பொய்யாக்குவாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்தாலும் நம்ம கமெண்ட்டை போட்ட போகிறது கிடையாதுல்ல. ஸோ எல்லாருக்கும் வேறு வேறு திங்க் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் அந்த கவுண்டர் முரண்பாடுன்றதெல்லாம் வந்து தயவுசெய்து வந்து அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் கிளியராக பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு அவரோட படங்களோட வெற்றிகள் ஒரு படத்துக்கு ஒரு படம் சலைச்சது இல்லாமல் இருக்குது.